வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ரஃபா நகரில் தரை ராணுவ நடவடிக்கையை தொடங்கிய இஸ்ரேலிய பாதுகாப்பு படை ஐடிஎஃப் ஏன் அவர்களது முதலாவது நடவடிக்கையாக காசாவுக்கும் எகிப்துக்கும் இடையிலான எல்லைப் பகுதியை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு போனது? எகிப்துடனான காசா எல்லையில் பிலடெல்பி தாழ்வாரம் என அழைக்கப்படும் ஓடும் ஒரு சிறிய 14 கிலோமீட்டர் இடையக மண்டலம் முன்பு ஹமாஸின் கட்டுப்பாட்டில் இருந்தது. இப்போது இஸ்ரேலிய பாதுகாப்பு படை ஐடிஎஃப்பின் கட்டுப்பாட்டில் உள்ளது. செயற்கைக்கோள் புகைப்படங்களில் இது ஒரு சிறிய தூசி நிறைந்த சாலை போல் தெரிகிறது. அது ஒரு கம்பி வேலையால் தடுக்கப்பட்டு மேலே ஒரு கான்கிரீட் தடுப்புடன் செல்கிறது. இஸ்ரேலிய எல்லையான ஹெரம் ஷெலோம் முதல் மத்திய தரை கடல் வரை நீண்டுள்ளது. அதன் அடியில் ஏராளமான நிலத்தடி சுரங்கங்கள் கடத்தல்காரர்களின் சொர்க்கமாக இருந்தது. பொதுமக்கள் பாவனை பொருட்கள் முதல் இலகுரக ஆயுதங்கள் மற்றும் அதிநவீன ஆயுதங்களை காசாவுக்குள் கொண்டு போக அந்த சுரங்க பாதைகள் பயன்படுத்தப்பட்டன. அதனால்தான் இது ஹமாஸின் ஆக்சிஜன் குழாய் என்ற புனைப்பெயரை பெற்றது. இந்த உள்கட்டமைப்பு மூடப்பட்டவுடன் ஹமாஸ் தாங்கள் ஆக்சிஜன் குழாயை இழக்கிறார்கள். மேலும் அவர்களது முக்கியமான பொருட்களை தங்களுக்கு வழங்குவதற்கான திறனை இழக்கிறார்கள் என்பது வெளிப்படை. 41 கிலோமீட்டர் நீளம் கொண்டு காசா பகுதி இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கும் இடையில் உள்ளது. இஸ்ரேல் சமீப காலம் வரை காசாவின் தரைக்கடல் மற்றும் விமான முற்றுகையை பராமரித்து வருகிறது. அந்த முற்றுகையின் பலவீனமான பாதுகாப்பு புள்ளி காசாவுக்கும் எகிப்துக்கும் இடையே உள்ள ரஃபா எல்லைக்கடவு மற்றும் அந்த எல்லையை ஒட்டிய 14 கிலோமீட்டர் பிலடெல்பி தாழ்வாரம். 2005 காசாவிலிருந்து இஸ்ரேல் வெளியேறியது. ஐடிஎஃப் பிலடெல்பி தாழ்வாரத்தில் இருந்து வெளியேறிய போது சரியான பாதுகாப்பு திட்டம் இல்லாமல் வெளியேறியதால் தான் பின்னாட்களில் காசாவில் போர்கள் ஏற்பட்டன என்று வாதிடுபவர்களும் உள்ளனர். ஹமாஸை தோற்கடிப்பதற்கான ஐடிஎஃப்பின் தாக்குதலில் பிலடெல்பி தாழ்வாரத்தின் பங்கு எந்த அளவுக்கு உள்ளது? பிலடெல்பி தாழ்வாரத்தில் கடத்தலை தடுக்க இஸ்ரேலுக்கு ஒரு பாதுகாப்பு திட்டம் இல்லை என்றால் அங்கிருந்து எப்போது ஐடிஎஃப் புறப்படுகிறதோ ஹமாஸ் மீண்டும் காசாவில் ஆட்சிக்கு வந்துவிடும். அந்த எல்லையில் காசா பக்கத்தை சிறப்பாக பாதுகாக்க முடியாவிட்டால் லிபியா மற்றும் சூடான் போன்ற நாடுகளில் இருந்து சினாய்க்கு வரும் ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருட்கள் மீண்டும் காசாவுக்குள் கடத்தப்படுவதை தடுக்க முடியாது. 2005 ஐடிஎஃப் அங்கிருந்து வெளியேறிய போது எல்லை பகுதியை பாலஸ்தீனிய தேசிய ஆணையத்திடம் அந்த பிரதேசத்தை ஒப்படைத்தது. அதன் பின்னர் ஹமாஸ் ஒரு இரத்தக்களரி போரின் மூலம் பாலஸ்தீனிய தேசிய ஆணையத்தை அங்கிருந்து அகற்றியது. 2015 அல்லது 2016 ஆண்டில் சினாயில் ஹமாஸ் மற்றும் IS இயக்கத்துக்கிடையே ஏற்பட்ட வலுவான தொடர்பு காரணமாக எகிப்து கடத்தல் சுரங்க பாதைகளை ஒடுக்க தொடங்கியது. எல்லையில் இருந்த எகிப்திய இராணுவம் கடத்தல்காரர்களை கொன்று சிலரை கைது செய்தது. நூற்றுக்கணக்கான வீடுகளை அழித்தது. மேலும் மக்கள் தொகையில் ஒரு பகுதியை அந்த பிரதேசத்திலிருந்து வெளியேற்றியது. எகிப்திய இராணுவம் சுரங்க பாதைக்குள் தண்ணீரை பாய்ச்சி பல சுரங்க பாதைகளை அழித்தனர். எகிப்தின் நடவடிக்கைகளில் கடத்தல்களை குறைத்தன, ஆனால் முழுமையாக நிறுத்தவில்லை. எகிப்திய நடவடிக்கையின் பின்னரும் 25க்கும் மேற்பட்ட சுரங்க பாதைகள் இருந்தன. அவற்றின் மூலம் ஹமாஸுக்கு ஆயுதங்களும் நிதிகளும் அனுப்பப்பட்டன. எல்லையை இறுக்கமாக மூடுவதற்கும் ஆயுத கடத்தலை தடுக்க ஒரு தீர்வு கிடைக்கும் வரையும் இஸ்ரேல் இன்னமும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு தாழ்வாரத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று இஸ்ரேலிய இராணுவ ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். பாதுகாப்பு கண்ணோட்டத்தில் இராணுவ கண்ணோட்டத்தில் காசாவில் ஹமாஸ் மீண்டும் ஆட்சிக்கு வருவதை அனுமதிக்க முடியாது என்பது இஸ்ரேலின் கொள்கை என்று பிரதமர் நேத்தன்யாகு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்த போது, இஸ்ரேல் இப்போது வெளியேறினால் 3 மாதங்களில் அது நம்மை மிகவும் மோசமாக பாதிக்கும். அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஹமாஸ் படைகள் புதுப்பிக்கப்படுவதற்கு இது மற்றும் ஒரு காரணியாக இருக்கும். காசா பகுதிக்குள் 100% ஆயுத கடத்தலை தடுக்கும் ஒரு தீர்வை கண்டுபிடித்து மீண்டும் கட்டியெழுப்பினால் மட்டுமே நாங்கள் பிலடெல்பி தாழ்வாரத்திலிருந்து வெளியேற முடியும் என்றார். இஸ்ரேலின் முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மேஜர் ஜெனரல் யாகோவ் அமிட்ரோர் மேற்கு கரைக்கும் காசாவுக்கும் இடையே உள்ள முக்கியமான வேறுபாடுகளில் ஒன்று அந்த பிராந்தியத்தின் எல்லைகளை கட்டுப்படுத்தும் ஐடிஎஃப்பின் திறன். ஹமாஸை வெளியிலிருந்து பிரிக்கும் திறன் உங்களிடம் இருந்தால் மட்டுமே இஸ்ரேலின் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் இருக்கும். அதற்கு எல்லை பகுதி கட்டுப்பாட்டில் ஹமாஸ் அனுமதிக்காமல் இருப்பதே ஒரே வழி என்பதை வரலாற்றிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டோம் என்று கூறினார். அதை உங்களால் செய்ய முடிந்தால் நீங்கள் போராடி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது. நீங்கள் அவ்வாறு செய்யாவிட்டால் வாய்ப்புகள் மிக குறைவு அல்லது வரலாற்று பாடங்களிலிருந்து சாத்தியமற்றது என்று அவர் விளக்கினார். அது இஸ்ரேலியர்களின் கோணம். ஆனால் இங்கு மற்றொரு முக்கிய விஷயம் உள்ளது. அது சர்வதேச சட்டம். இஸ்ரேலின் சவால் எல்லைப்பகுதி ஆக்கிரமிப்பை சர்வதேச சட்டத்துடன் எவ்வாறு சமநிலைப்படுத்துவது என்பதுதான்.
காசாவின் 2 எல்லைகளை மட்டுமே இஸ்ரேல் கட்டுப்படுத்துகிறது. 3வது பகுதியை எகிப்து கட்டுப்படுத்துகிறது. அதனால் சர்வதேச சட்டத்தின்படி காசாவை ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியாக கருத முடியாது. காரணம் 3வது எல்லையில் எகிப்து உள்ளது. இப்போது ஹமாஸுடன் போரில் ஈடுபட்டுள்ளதால் காசாவுக்கும் எகிப்துக்கும் இடையே உள்ள எல்லையை IDF குறுகிய காலத்திற்கு வேண்டுமானால் கட்டுப்படுத்த முடியும். ஆனால் அந்த போர் முடிந்தவுடன் அந்த முழுமையான கட்டுப்பாட்டை தக்க வைக்க முடியாது. அதை சர்வதேச சட்டம் அனுமதிக்காது. தவிர சர்வதேச சட்டத்தின் மற்றொரு சிக்கலான அம்சமும் அங்கு வருகிறது. அது என்னவென்றால் சர்வதேச சட்டத்தின்படி ஒரு நாடு அதற்கு வெளியே உள்ள பகுதியின் அனைத்து எல்லைகளையும் எல்லை கடவுகளையும் கட்டுப்படுத்துகிறது என்றால் அந்த நாடு அது கட்டுப்படுத்தும் பகுதியில் உள்ள மக்களுக்கு உணவு மற்றும் நீர் மற்றும் சுகாதாரம் மற்றும் கல்வி போன்ற சிவில் சேவைகளை வழங்க வேண்டும். இது போருக்கு மத்தியில் இஸ்ரேல் அனுமதித்த மனிதாபிமான உதவிக்கு சமமானது அல்ல. அதைவிட மிகப்பெரிய விஷயம், போருக்கு பின்னர் காசாவை சுற்றியுள்ள அனைத்து எல்லைகளிலும் நாம் இருப்போம் என்று இஸ்ரேல் கூறினால் காசா இஸ்ரேலின் பொறுப்பில் உள்ளது என்பதே சர்வதேச சட்டம். அப்படி வரும்போது காசாவின் சிவில் நிர்வாகத்தையும் இஸ்ரேல் நிர்வகிக்க வேண்டி இருக்கும். அதை நினைத்து கூட பார்க்க முடியாது. நாளைக்கே காசாவுக்கு உதவும் நாடுகள் கையை விரித்தால் அனைத்து செலவுகளும் இஸ்ரேலின் தலையில் போய் விழும். முற்றிலும் இராணுவ கண்ணோட்டத்தில் தாழ்வாரம் IDF-ஆல் நிரந்தரமாக கட்டுப்படுத்தப்பட வேண்டுமென்றால் அதையும் சர்வதேச சட்டம் அனுமதிக்காது. போர் முடிவடைந்தவுடன் பாலஸ்தீனியர்கள் எகிப்திய எல்லையின் கீழ் சுரங்கங்களை தோண்ட முடியாது செய்ய வேண்டும் என்றால் தாழ்வாரத்தை IDF கட்டுப்படுத்தாது, ஆனால் சுரங்கமும் வெட்ட முடியாத ஒரு ஏற்பாட்டை கண்டுபிடிக்க வேண்டும். அப்படி ஒரு ஏற்பாடு இன்றைய தேதியில் எதுவும் கிடையாது. அதுதான் இஸ்ரேலின் சிக்கல். காசாவுக்குள் IDF-இன் இராணுவ நடவடிக்கைகள் தொடர்கின்றன. IDF உளவுத்துறை மற்றும் இஸ்ரேலிய உள்ளக உளவுத்துறை ஷின்பெட் வழங்கிய உளவு தகவல்களின் அடிப்படையில் இஸ்ரேலிய விமானப்படையின் விமானம் ஹமாஸ் இயக்கத்தின் தளபதிகளில் ஒருவரான அஹ்மத் ஹசன் சலாமே அல் சவுகாரை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தி கொண்டதாக IDF அறிவித்துள்ளது. அக்டோபர் 7ஆம் தேதி தெற்கு இஸ்ரேலில் நடந்த படுகொலைகளில் பங்கேற்று ஹமாஸின் நுக்பா படைப்பிரிவின் ஒரு படைத்தளபதியாக அல் சவுகா இருந்தார் என்று கூறப்படுகிறது. அத்துடன் அவர் தொலைவிலிருந்து குறிபார்த்து சுடும் பயிற்சி பெற்ற ஒரு ஸ்னைப்பர் துப்பாக்கிதாரி என்றும் கூறப்பட்டுள்ளது. அவர் பெய்ட் ஹனோம் பகுதியில் இருந்து இஸ்ரேலிய இலக்குகளை நோக்கி துப்பாக்கியால் சுடும் நடவடிக்கைக்கு தலைமை தாங்கினார். IDF துருப்புக்கள் மீது பல தாக்குதல்களில் பங்கேற்றார் என்று இஸ்ரேலிய இராணுவம் மேலும் கூறியது. ஒரு விரிவான தேடலை தொடர்ந்து பெய்ட் ஹனோம் பகுதியில் அலாசுர்காவை அடையாளம் காண முடிந்ததாகவும் நடவடிக்கையின் போது பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாதவாறு அவரை அகற்றியதாகவும் IDF தெரிவித்துள்ளது. இதனால் அந்த தாக்குதலின் போது பொதுமக்கள் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. IDF துருப்புக்கள் மத்திய காசா பகுதியில் தொடர்ந்து செயற்படுகின்றன. நேற்று ஹமாஸ் பயன்படுத்தி ஒரு மோட்டார் ஷெல் ஏவுதளம் IDF விமானம் மற்றும் பீரங்கி படைகளால் குறிவைக்கப்பட்டது என்று IDF தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய ஊடகம் கான் நியூஸ் தற்போது வெளியிட்டுள்ள ஒரு தகவலில் அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலுக்குள் நடந்த படுகொலைக்கு 4 நாட்களுக்கு முன்னர் காசா எல்லைக்கு அருகே ஒரு குறிப்பிடத்தக்க ஹமாஸ் பயிற்சியினை IDF பார்வையாளர் அடையாளம் கண்டுள்ளார் என்பதை வெளிப்படுத்தியுள்ளது. பயிற்சியில் ராக்கெட்களை ஏவுதல் மற்றும் போலி IDF டேங்கர்கள் மீது தாக்குதல் நடத்துதல் ஆகியவை அடங்கும். இது அக்டோபர் 7ஆம் தேதி நிகழ்வுகளை நெருக்கமாக பிரதிபலிக்கிறது. கான் நியூஸ் வெளியிட்ட தகவலின்படி நஹல் ஓஸ் அவுட்போஸ்டில் காவல் பணியில் இருந்த அந்த பார்வையாளர் காலை 9 மணிக்கு பயிற்சியை அடையாளம் கண்டு அதை தனது தளபதிகளுக்கு ஒழுங்காக அறிவித்தார். பயிற்சியின் அசாதாரண மற்றும் விரிவான தன்மை இருந்த போதிலும் அது ஹமாஸின் மற்றும் ஒரு வளமையான பயிற்சியாக வகைப்படுத்தப்பட்டது. சுமார் 170 ஹமாஸ் துருப்புக்களை உள்ளடக்கிய பயிற்சி ராக்கெட் ஏவுதல் மற்றும் டேங்க் தாக்குதல் ஆகிய 2 உட்பட அக்டோபர் 7ஆம் தேதி நடந்தவற்றை கிட்டத்தட்ட துல்லியமாக பிரதிபலித்தது என்று கான் நியூஸ் தெரிவித்துள்ளது. இந்த தகவல் தொடர்பாக செய்தியாளர்கள் கேட்டபோது அதற்கு IDF செய்தி தொடர்பாளர் பதிலளித்தார். IDF அக்டோபர் 7ஆம் தேதி நடந்த நிகழ்வுகள் மற்றும் அதற்கு முன்பு நடந்த சம்பவங்கள் குறித்து விசாரணை நடந்து வருகிறது. இந்த விசாரணைகள் எதிர்கால போருக்கான பாடங்களை கற்றுக்கொள்வதை நோக்கமாக கொண்டுள்ளன. விசாரணையின் முடிவுகள் பொதுமக்களுக்கு வெளிப்படையாக வழங்கப்படும் என்று கூறினார்.